எல்லாத்துக்கும் விஜய் கதவை திறந்திருந்தா ஒட்டுமொத்த கட்சியும் அவன் கட்சியை கலைச்சிட்டு உள்ள வரதுக்குலாம் தயாராக இருந்தாங்க. ஏன்னா இதோட இந்த கிரேஸ் இருக்குதுல்ல, இது ஒரு கல்ட்டு. இது கட்சியை கலைச்சிட்டுலாம் உள்ள வரதுக்கு தயாராக இருந்தாங்க. இவங்க அனுமதிக்கல. யாரையாவது வாங்க கூட்டணிக்குன்னு கூப்பிட்டாங்களா? யாரையும் கூப்பிடல. அப்புறம் யாருமே இவர் கூட கூட்டணிக்கு வரவே தயாரா இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது இவர் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடந்து பேச்சுவார்த்தை சரியில்லைன்னு போனால் பரவாயில்ல, நியாயமாக இருக்குது. இவங்க கதவு, இவங்களோட அரண்மனை கதவுகளை திறக்கவே இல்லை. அப்புறம் தானே அப்ப வெளியில தான் பேசிக்கிறாங்க, அவங்க போல இவங்க போகலன்னு. முதல்ல அவங்களாம் வந்தா சேர்த்துக்கிறதுக்கு இவங்க தயாரா இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, எங்களால சுயகால நிக்க முடியும். நான் அவ்வளவு யோகியா அரசியலுக்கு ஏன் வரணும்? மக்களுக்கு தொண்டு செய்யலாமே, போக வேண்டியது தானே. அப்புறம் ஓட்டு பொறுக்கிறதுக்கு எதுக்கு வரணும்? தெரு எதுக்கு கையெடுத்து கும்பிடணும்? இன்னைக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் நேற்று வரலாம் நான் தூக்கில் தொங்குவேன்னா, இன்னைக்கு என்னடானா நான் இந்த ஆட்சியை விட்டு கொடுக்க மாட்டேன், மறுபடியும் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்புன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறானே. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இது பரவாயில்லன்னு தான் உங்களுக்கு தோணும். அப்படி இப்படியான ஒரு மெசையாவையும் நீங்கள் விரட்டி விட்டுட்டீங்கன்னா வேற யார் உங்களுக்கு வருவா? வரவனெல்லாம் நீங்கள் குறை சொல்லி விரட்டி விட்டுட்டீங்கன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ளே யாரும் வானத்திலேருந்து வரதில்லை. மாமனார் தான் ஆதவுக்கு பணம் கொடுத்தாருன்னு உங்களுக்கு யார் சொன்னா? எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு முதல்ல அந்த ரிப்போர்ட்டை கொடு. ஒரு சாதாரண ஆளு ரொம்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு அந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான். அப்படி அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது ஒரு பொண்ணு சமகால ஒரு தோழி அவர் தெளிவாக சொல்கிறாரு, டே இந்த அரசியலுக்கு வரலன்னா நான் மாவோயிஸ்ட் ஆகிருப்பேன், நக்சலைட் ஆகிருப்பேன், எனக்கு அம்பேத்கர் பெரியார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறவனை போய் நீ லாட்டு சீட்டுன்னா ஏண்டா எவனோ அபூர்வமாக அந்த சமூகத்துக்கு வேலை செய்கிறானோ அவனையும் விரட்டி விட்டு நீ என்ன பண்ண போகிற? ஒருத்தன் சமூகத்துக்கு வேலை செய்கிறானா வாரி அணைச்சி வாடாயப்பான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறது ஒரு புத்திசாலித்தனமா? அவன் லாட்டு சீட்டு வைக்கிறான். நீ எப்படா பார்த்த லாட்டு சீட்டு வைக்கிறது? நீ எப்போ பார்த்த? ஏன்னா அந்த வீட்டில் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணது பெரிய குற்றமா? அவங்க அண்ணன்காரன் கொந்தளிக்கிறான், இவன் வந்ததுக்கு அப்புறம் தானே என் குடும்பத்தில் பிரச்சனைன்றான். யாரை கல்யாணம் பண்ணாரோ அவரோட அண்ணன் சொல்கிறாரு, நடந்துச்சா இல்லையா? எல்லா பத்திரிக்கை பேட்டிலையும் வந்துச்சா, டிவிலையும் பேட்டி கொடுத்தாருல்ல. அந்த குடும்பத்துக்கும் எதிரி. இந்த விளக்கு பிடிக்கிற புத்தி இவனுங்களுக்கு இன்னும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு பெரியார் சரவணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஒரு ஆங்கிலேய பத்திரிகைக்கு விஜய் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், மேடையில் அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸை சந்தித்து பேசக்கூடிய மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நேர்காணலாக பண்ணுவாங்க. விஜய் சார் மட்டும் ப்ரைவேட்டாக இந்த இன்டர்வியூவை கொடுத்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? ஒன்றும் காரணம் இல்லை, அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, கொடுக்கணும்னு நினச்சாரு, கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். அதை இந்த மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் ஆரோக்கியமாக இருந்திருக்கும். தேவையில்லை, அவங்க ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்கல்ல. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு அரசியலை பார்த்து வளர்ந்தோம். நாம் ஒரு சில அரசியல்வாதிகளை இப்போ தொடர்ந்து இந்த ஊடகங்களாக இருக்கட்டும், பொது வெளிகளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், ஒரு 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 பேட்டர்ன் இருக்குது. அந்த அந்த ரோடு அந்த ஒரு இதுலேயே போகும், அந்த வேலையே அது போகும். அதே நம்ம பார்த்துட்டோம். இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அது அவங்களால ஏற்றுக்க முடியல. நீயா அதை செய்யலை, நீயா இப்படி செய்யலை, நீயா இப்படி செய்யலை அப்படின்லாம் கேட்குற ஒரு தன்மை இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு மற்ற பொலிட்டிஷியன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அவர்களை பேசுவதற்கு ஆள் இல்லை. இந்த பொலிட்டிஷியன் பேசுகிறதே இல்லை, ஆனால் மற்றவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது சொல்லிட்டு புரியுதுங்களா? ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும். அந்த இதை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதுக்கு போய் நீங்கள் உள்நோக்கம் கற்பிக்கிறது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, நான் என்ன விரும்புகிறேன்றதெல்லாம் பிறர்கிட்டருந்து எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறது அதை அப்படி ஏற்றுக்க முடியாது. இவரோட ஸ்டைல் ஆஃப் வே ஆஃப் ஸ்டைல் வேறு. அப்போ அந்த மாதிரியான ஒரு பேட்டிகளை விஜய் அவர்கள்ட்டேருந்து எதிர்பார்க்கவே முடியாதா? மேபி மாறலாம், இது இந்த பேட்டர்ன் மாறலாம். இதை விட ஒரு பெட்டரான ஒரு இப்போ இதுவரை கட்சி தொடங்கி பேட்டியை கொடுக்கல, இப்போ பேட்டி கொடுத்துருக்காருல்ல, அது ஒரு பெரிய ஒரு ஹைப்பில் இருக்குல்ல. இந்த கிறிஸ்பி இந்த டெம்ப்ட் அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பேட்டர்ன் மாறுச்சுன்னா அடுத்த பேட்டர்ன் ஒன்றும் கிடையாதுங்க, சாதாரண விஷயம். காலையில் என்ன பண்ணுவான், ஒருத்தன் வேலைக்கு போவான், விவசாயியாக இருப்பான். சாயந்தரம் 6 மணிக்கு வந்தோடனே என்ன பண்ணுவான், கொஞ்சம் பவுடர்லாம் பூசிக்கிட்டு கொஞ்சம் நல்ல வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு வீதி முனைகளில் நடிப்பாங்க. என்ன நடிப்பாங்க? அந்த ஒரு கலை வடிவத்தில் தாம் பட்ட கஷ்டத்தை, தன்னோட அனுபவங்களை அந்த மக்களுக்கு ஒரு கலை வடிவத்தில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது மேடை நாடகமாக மாறுது. தெருக்கூத்துன்றது மேடை நாடகமாக மாறுது. மேடை நாடகம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகுது, பிளாக் அண்ட் ஒயிட்டு ஒரு டிஜிட்டலாக மாறுது. ஸோ இந்த எங்கள் வீதியில் ஒரு உழைக்கும் மக்களுக்கான கலை அப்படியே மாறி 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 ஒரு வணிக ரீதியான ஒரு கலையாக இன்றைக்கி சினிமா அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கு. இவ்வளோ ஒரு சினிமா இவ்வளோ ட்ராவல் ஆகிருக்குல்ல. அது மாதிரி இது மாதிரியான அரசியல்வாதிகளும்
அது முதிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போவாங்க, அடுத்தடுத்த தளத்துக்கு அவங்க நடந்துக்கிட்டே போவாங்க. அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. அவர்கள் அது செஞ்சால், இப்படி செஞ்சால் மக்கள் அதிகமாக ரீச் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. நீ மேடை போட்டு தெருவா நீ கத்திக்கிட்டு இருந்து நீ உன்னால் ஈர்க்க முடியாத கவனத்தை அவர் ரொம்ப எளிமையாக அதை ஈர்த்துடுறாரு. ஓகே, அதனால தான் இப்போ சீமானவர்களுக்கெல்லாம் கோபம் மேபி இருக்கலாம். சார், இப்போது இந்த செயல் வீரர்கள் கூட்டம் இப்போ சமீபத்தில் நடந்ததில்ல OMC மைதானத்தில், அதன் பிறகு தாவேகாவில் வந்து விருப்ப மனு தெரிவிப்பாங்கல்ல எம்எல்ஏ ஆகுறதுக்கு, அது கொஞ்சம் குறைச்சதா கேள்விப்பட்டமே, அது உண்மை? யாரும் விருப்பம் பண்ண யாரும் கொடுக்கலையே. இல்லை சார், நான் எம்எல்ஏ ஆகணும்னு போய் தலைமை நிர்வாகிகள்கிட்ட பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைங்க. இது வந்து இல்லை, இது ஒரு பத்திரிகையாளர் சொன்ன ஒரு தகவல். அதெல்லாம் சும்மா இன்னர் பாடியில் நடக்கிறது. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ப்ரிப்பராக இருக்கிறாங்க. இப்போ ஒரு தேர்தல் அறிக்கையை ஒன்று தயாரிக்கணும், அது ப்ரிப்பராக இருக்குது. ஒரு டீம் அதுக்கானது ரெடியாக இருக்குது. இன்னொன்று வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது, அது எல்லாமே ப்ரிப்பராக வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே ஃபிக்ஸான விஷயம். இதில் கொஞ்சம் கூட்டுறது, குறைக்கிறது, நீட்டுறது, நெளிக்கிறதெல்லாம் இருக்க தான் செய்யும். புரியுதுங்களா? ஆனால் அந்த ஒர்க் இன்னும் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்ல வரேன். வாங்க, நீங்கள் விருப்பம் பண்ணி கொடுங்க, நீங்கள் விருப்பம் பண்ணி கொடுங்க, நீங்கள் தான் வேட்பாளர் அப்படின்ற இந்த இது இன்னும் ஆரம்பிக்கல. என்ன காரணம்னா, அது எந்த கட்சியுமே ஆரம்பிக்கல. அதுக்குலாம் இன்னும் டைம் இருக்குது, நிறைய டைம். ஏடிஎம்கே பண்ணியிருக்காங்க. இல்லை எங்கே சொல்லுங்கள். ஏடிஎம்கே இப்போ சமீபத்தில் பண்ண மாதிரி ஒரு செய்தி. எல்லாத்துக்கும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே இன்னர் பாடியில் நடக்கிறது. ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இவருக்கு 15 கொடுக்கலாம், இவருக்கு 5 கொடுக்கலாம், இவருக்கு 2 கொடுக்கலாம், அப்படி மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது சின்ன சின்ன லீக் இருக்கிறனால வெளியில் வருது ஒழிய யாருக்குமே தொகுதி கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ கேட்கலாம், ஒரு கூட்டணி கட்சிருக்கு, எனக்கு இந்தந்த தொகுதி எனக்கு ஃபேவராக கொடுங்கன்னு கேட்கலாம். ஸோ இது மாதிரி செய்திகள் தான் இங்கே பேசப்படுவதாக இருக்குது ஒழிய அதிகாரப்பூர்வமாக அதிமுக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கலை, கூட்டணிக்கான தொகுதியும் அறிவிக்கலை. இது எல்லாமே ஹேசியங்கள் தான். என்னென்னா, வாசகனை சுவாரஸ்யப்படுத்துவது, கிச்சு கிச்சு மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவனை கிச்சு கிச்சு மூட்டுறது, சுவாரஸ்யப்படுத்துறது, அது மாதிரி தன்மைகள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது. இது எது நீங்கள் இங்கே பேசக்கூடிய அரசியல் என்பது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துங்க. இங்கே பேசக்கூடிய அரசியல், நீங்கள் மிகப்பெரிய ஒரு இன்டலெக்சுவலாக இருப்பார், நான் சீனியர் பத்திரிகைக்காரன் அப்படிம்பார். ஆனால் இவர்கள் எல்லாமே தனக்கு தோன்றின விஷயங்கள் தான் பேசுவாங்களே ஒழிய என்ன ஃபேக்ட் அப்படின்றது நடத்த மாட்டாங்க. என்ன காரணம்னா, அதுக்கு ஒரு கவனமாக சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சோர்ஸு சொன்னாங்க, டெல்லியிலேருந்து பேசுனாங்க, இப்போ தான் ட்ரம்ப்போட பிஏ எனக்கு பேசுனான்னு தான் உட்காந்துக்கிட்டு இவனுங்க கதை கலந்துக்கிட்டு இருப்பானுங்களே ஒழிய இவனுங்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனுங்க ரோட்டுக்கு வந்தால் இவன் யாருன்னு கூட நாய் கூட ஒன்று கடிக்காது இவனுங்க மேலாம். இல்லை, இப்போ இன்னொரு தகவல் வந்து என்ன அப்படின்னா, களம் இன்னும் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. விஜய் கூட இன்னும் யாரும் கூட்டணி போகாததுனால டிவிக்கே விசஸ் டிஎம்கே. இந்த கருத்து முதல்ல அடிப்படையாக தவறு. ஏன் கூட்டணிக்கு போகல, எதை வச்சு சொல்கிறீங்க? கூட்டணி சேர்ந்து அவரு கேட்டாரா வாங்க வாங்கன்னு எங்கேயாவது ஒரு மாநாட்டிலே சொன்னாங்கல்ல? மாநாட்டில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, மந்திரி பதவிகள் பகிர்ந்து வழங்கப்படும், கூட்டணிக்கு வரவங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, ரைட்டு. யாரும் வரலையா? அதுதான் கேட்குறேன். யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு சின்ன ஒரு நபரை சொல்லுங்க. இல்லை, வரணும், ஒரே ஒரு கட்சி. இப்போ சமீபத்தில் காங்கிரஸோட ஒரு முடிச்சு போட்டு பேசப்பட்டு பேச்சுவார்த்தை காங்கிரஸோட நடக்குதானா? ஆமாம் நடக்குது. இது ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு. இது இல்லாமல் மற்ற கட்சி ஏதாவது ஒரு கட்சி, ஏற்கனவே முஸ்லீம் லீக் கட்சி மாதிரி ஒரு கட்சி வந்து ஜாயின் பண்ணாங்க. இல்லை, ஜாயின் பண்ணல. அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. வந்து நிகழ்ச்சியில் கலந்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மருது நமது எம்ஜிஆர் பத்திரிகையோட ஆசிரியர், புரியுதுங்களா? இவர் பிஹெச் பாண்டியனோட பையன் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாமே வரத்துக்கு அவங்க விரும்பினாங்க. தாவேகாக்குள்ளே வரத்துக்கு அவங்க விரும்பினாங்க. இவங்க அதை ஏத்துக்கல, இவங்க செலக்டடா வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஓபிஎஸ் சொல்ல போறாரு, இவங்க தான் வந்து என்ன பண்ணி வைத்தியலிங்கம் சொல்லப்பட்டாரு, டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. நான் அதை தாங்க சொல்றேன். என்ன காரணம்னா, இங்க இருந்து உங்களுக்கு சிக்னல் கிடைக்கல. யார்கிட்ட இருந்து? தலைமை விஜய்கிட்ட இருந்து எந்த ஒரு ஒப்புதலும் கிடைக்கல. இவங்க கதவை திறக்கல. ஏன் கதவை திறக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பார்க்குறாங்க இந்த எரியிற குழியில் எது நல்ல குழியாக இருக்கும். ஏன்னா நான் தான் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சிஸ்டம் டோட்டலாக கரெக்டாக இருக்குது. எரியிற குழியில் எது நல்ல குழியாக கிடைக்குமோ அதை தூக்கி உள்ளே போட்டுக்கிறாங்க. நீங்கள் ஊழல் இல்லாமல் நான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா, ஊழல் இல்லாமல் ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வைத்தியலிங்கத்தை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து ₹1 கூட நாங்கள் வந்து ஊழல் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு யூடியூபர் சவுகு சங்கர் வந்து ஒரு பதில் வந்து கொடுத்துருந்தார். ஓகே, நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ கரூரில் இறந்தவங்களுக்கு விஜய் அவர்கள்ட்டேருந்து ஒரு தொகை வந்து போச்சு, நிவாரணம் மாதிரி. அந்த தொகை ஆதவர்ஜுனாகிட்டேருந்து போனதாக ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. ஆதவர்ஜுனாவினுடைய பணம் எங்கேருந்து வந்துச்சு? லாட்ரி சீட்டு விற்று வந்துச்சு. இதுதான் ஊழல் இல்லாமல் ஆட்சி கொடுக்குற லட்சணமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். எல்லாத்துக்கும் விஜய் கதவை திறந்திருந்தா ஒட்டுமொத்த கட்சியும் அவன் கட்சியை கலைச்சிட்டு உள்ள வரதுக்குலாம் தயாராக இருந்தாங்க. ஏன்னா இதோட இந்த கிரேஸ் இருக்குதுல்ல, இது ஒரு கல்ட்டு. இது கட்சியை கலைச்சிட்டுலாம்
உள்ளே வரதுக்கு தயாராக இருந்தாங்க. இவங்க அனுமதிக்கல. யாரையாவது வாங்க கூட்டணிக்குன்னு கூப்பிட்டாங்களா? யாரையும் கூப்பிடலை. அப்புறம் யாருமே இவர் கூட கூட்டணிக்கு வரவே தயாராக இல்லைன்னா என்ன அர்த்தம் அது? இவர் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடந்து பேச்சுவார்த்தை சரியில்லைன்னு போனால் பரவாயில்ல, நியாயமாக இருக்குது. இவங்க இவங்களோட அரண்மனை கதவுகளை திறக்கவே இல்லை. அப்புறம் தானே அப்போ வெளியில் தான் பேசிக்கிறாங்க, அவங்க போகல இவங்க போகலன்னு. முதல்ல அவங்களாம் வந்தால் சேர்த்துக்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, எங்களால் சுயகாலில் நிற்க முடியும், நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம், நாங்கள் பங்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் அதுக்கு தகுதியான நபர்கள் யார் இருக்கிறாங்கன்னு இன்றைக்கி பார்க்குறாங்க. அவங்களுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று காங்கிரஸ், ஏன்னா இந்தியா முழுவதும் பிஜேபி எதிர்த்து நிற்கிறதுக்கான காங்கிரஸ் நிற்குதுன்னா அது ஒரு வாய்ப்பாக பார்க்குறாங்க. இன்னொன்று விடுதலை சிறுத்தைகளை வாய்ப்பாக பார்க்குறாங்க. 2 கட்சிகளுமே நல்ல கொள்ளியா? நான் தான் சொல்ல வரேன், எரியிற கொல்லியில் நல்ல கொல்லி அது, அவ்வளவுதான். நான் அவ்வளவு யோகியாக அரசியலுக்கு ஏன் வரணும்? மக்களுக்கு தொண்டு செய்யலாமே, போக வேண்டியது தானே. அப்புறம் ஓட்டு பொறுக்கிறதுக்கு எதுக்கு வரணும்? தெரு எதுக்கு கையெடுத்து கும்பிடணும்? இன்றைக்கி ஒருத்தன் நேற்று வரலாம் நான் தூக்கில் தொங்குவேன்னா, இன்றைக்கி என்னடானா நான் இந்த ஆட்சியை விட்டு கொடுக்க மாட்டேன், மறுபடியும் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்புன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறானே. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இது பரவாயில்லன்னு தான் உங்களுக்கு தோணும். அப்படி இப்படியான ஒரு மெசையாவையும் நீங்கள் விரட்டி விட்டுட்டீங்கன்னா வேறு யார் உங்களுக்கு வருவா? வரவனெல்லாம் நீங்கள் குறை சொல்லி விரட்டி விட்டுட்டீங்கன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ளே யாரும் வானத்திலேருந்து வரதில்லை. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்துக்கிட்டையும் இருக்க தான் செய்யும். அதில் பெட்டராக ஒருத்தர் வரும்போது நான் இதை சரி பண்ணுவேன்னு சொல்லும்போது அவரையும் நம்ம விரட்டி விட்டுறக்கூடாது. சரி, அப்படியாவது இதெல்லாம் ஒரு வேளை ஒரு மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா, ஒரு சின்ன ஸ்பார்க்கு கிடைக்குமான்ற ஒரு ஏக்கம் தானே. அல்லது விஜய் கூட நிற்கிறவங்க எல்லாருமே இதே எண்ண ஓட்டத்தோடு தானே இருக்காங்க. என்னங்க மாறி மாறி இதை கட்சி நாங்கள் களத்தில் நிற்கிறோம், களத்தில் இருந்து நாங்கள் பேசுகிறோம், மக்கள்கிட்ட பேசுகிறோம். 10க்கு 6 பேர் இதுதான் சொல்கிறான். மாற்றி தான் போட்டு பார்ப்போமே என்ன ஆக போகுது. அவன் வந்தவன முன்னா நான் தேனாரும் பாலாரும் ஓடி இங்கே மூச்சா கடந்தது அதெல்லாம் கிடையாது இல்லை. சரி, இன்னொரு சான்ஸு அப்படி இருந்த அளவு தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்க கதவை திறக்கலையே ஒழிய வரதுக்கு மட்டும் இல்லை, அவன் கட்சியை கழிச்சு போட்டு வேட்டி அவுத்து போட்டு வரதுக்கெலாம் தயாராக இருந்தான். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஒன்றும் ரகசியம்லாம் கிடையாது. இவங்க அனுமதிக்கலன்னொடனே வெளியில் போய் என்ன பிரச்சாரம் பண்ணுறான்னா, யாருமே விஜய்கிட்ட கூட்டணி போக தயாராக இல்லை, இது விஜய்க்கு முதல் சரிவு. அப்படி இது என்னன்னா இப்படி தான் நான் வன்மத்தை கொட்டிக்க முடியும். அவங்க அதுக்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியல. ரைட்டு, அதுக்கு ஓரமாக வைங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கிறேன்ற ஒரு ஆதவ அர்ஜுனாவோட அக்கௌண்ட்ல இருந்து செலவு பண்ணாங்க அப்படின்னு ஒரே ஒரு ப்ரூஃபை கொடுங்க. ஆதவ அர்ஜுனா தான் எல்லாத்துக்கும் இந்த பணம் கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ரைட்டு, கொடுக்குறாருன்னு கூட வச்சுப்போம். ஆதவ அர்ஜுனாவுக்கு எப்படி இந்த பணம் வருது? மாமனார் பணம் வருதுன்னே வச்சுப்போம். சரிங்களா? மாமனாருக்கு எங்கேருந்து பணம் வருது? லாட்டு சீட்டில் இருந்து வருது. ரைட்டு, இதுக்கெல்லாம் என்னங்க நீங்கள் வச்சுருக்கீங்க? முதல்ல மாமனார் இவருக்கும் டேர்ம்ஸ் சரியாக இருக்குதான்றதை முதல்ல பாருங்கள். 1, மாமனார் இவருக்கு எப்போ பணம் கொடுத்தாரு? ஏதாவது உங்கள்கிட்ட ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா? ஏதாவது வாயில் வந்ததெல்லாம் அடித்து விட்டுட்டு போகிறது வேலை இருக்குல்ல. இவங்க குடும்பத்துக்குள்ளே இன்னும் நான் என்ன ரொம்ப சாதாரண ஒரு நபருங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி கிடையாதுங்க. யாருக்குங்க? ஆதவ அர்ஜுனாவுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி கிடையாதுங்க. அவருக்கு இருந்த ஒரே மூலதனம் என்ன தெரியுங்களா? அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். அந்த கோட்டாவில் தான் படித்து கிடிச்சு எந்திரிச்சு ஓரளவுக்கு நிற்கும்போது இயல்பாக ஒரு காதல், அந்த கல்லூரி இதில் காதல் வருது. காதலிக்கும் போது இந்த ராமதாஸ் சொல்கிற மாதிரி நாடக காதல், திட்டமிட்டு வன்னியர் பெண்களை காதலிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணார் பார்த்தீங்களா? அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இயல்பாக காதல்ன்றது ஒரு மருத்துவ ரீதியாகவே இயல்பாக வர வேண்டியது தான். அது டொக்கமைன், புரோபைன், அது மாதிரி பல்வேறு ரசாயன மூலக்கூறுகளோட வேலை அது. அப்போ காதலிக்கிறாரு. காதலிக்கும் போது தான் தெரியுது, ஆகா இது இன்னாரோட பொண்ணுன்னு. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆதவ அர்ஜுனா இன்னார் பொண்ணை கல்யாணம் பண்ணது தப்புன்னு சொல்ல வரீங்களா? இல்லை ஆதவ அர்ஜுனா லாட்டு சீட்டை தூக்கிக்கிட்டு வீதியாக சுற்றிக்கிட்டு இருந்தது நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? லாட்டு சீட்டு விற்கிறது பாவ பணம்னு சொன்னீங்கன்னா, நீ மேற்கு வங்கமும் கேரளாவும் திரிபுராவும் அசாமும் இருக்குது, இந்த கவர்மெண்ட் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ லாட்டு சீட்டை பேசுகிறவன் ஏன் டாஸ்மாகை பேச மாட்டேன்ற? யோகியம் தானே. அப்போ டாஸ்மாக்லேருந்து வர பணம் உனக்கு ஏற்புடையது, லாட்டு சீட்லேருந்து வர்றது ஏற்புடையதா? ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். அப்போ மாமனார் தான் ஆதவுக்கு பணம் கொடுத்தாருன்னு உங்களுக்கு யார் சொன்னா? எப்படி கண்டுபிடிச்சேன்? எனக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடு. இவனுங்களா உட்காந்துக்கிட்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இவனுங்களே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரோட்டில் போகிறவங்களாம் கூப்பிட்டு கலைக்கூத்தாடிகளை கூட்டிகிட்டு இவங்களெல்லாம் கதாநாயகனாக மாற்றி ஒரு சாதாரண ஆள் ரொம்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு அந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான். அப்படி அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது ஒரு பொண்ணு சமகால ஒரு தோழி அவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த அரசியலுக்கு வரலன்னா நான் மாவோயிஸ்ட் ஆகிருப்பேன், நக்சலைட் ஆகிருப்பேன், எனக்கு அம்பேத்கர் பெரியார்
அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறவனை போய் நீ லாட்டு சீட்டுன்னா ஏன்டா எவனோ அபூர்வமாக அந்த சமூகத்துக்கு வேலை செய்கிறானோ அவனையும் விரட்டி விட்டு நீ என்ன பண்ண போகிற? இது ஒரு எவ்வளோ ஒரு மோசடியான ஒரு அசிங்கமான அரசியல் பாருங்கள். பில்கேட்ஸ் வராங்க, உங்கள் பேச்சுக்கு ஒரு சொல்கிறேன். பில்கேட்ஸ் வரும்போது நான்லாம் ஒரு பெரியாரிஸ்ட்டுங்க. நான் பில்கேட்ஸ் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு நக்சலைட்டாக இருக்கணும்னு தாங்க விரும்பினேன். ஆனால் ஏதோ இன்றைக்கி தொழில் வந்து நான் நல்லா இருக்கிற ஓரளவுக்கு வசதி வந்துருச்சு, நான் மறுபடியும் இதை சமூகத்துக்கு ஏதோ செய்யலான்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொன்னால் இல்லை நீ போடா அப்படின்னு வரட்டி விட்டுருவீங்களா? ஏண்டா முட்டா பயல்களா, இந்த சமூகத்துக்கு வேலை செய்கிற வரதுக்கு நக்சலைட்டுன்னு முதல்ல சொல்லிக்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒருத்தர் தூக்கிட்டு வரான்னா முதல்ல வாரி அணைச்சி அவனை வரவேற்று முதல்ல பெரியார் யாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தாரு? இங்கே இருக்கக்கூடிய பெரிய இந்த இவனுங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஒரு 2 தலைமுறை ஒருத்தர் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருப்பான், அவனுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டார். அந்த ஊரில் பண்ணையாக இருக்கான் பாருங்கள், அவனுக்கு தூக்கி பொறுப்பை கொடுப்பார். பொறுப்பு கொடுத்துட்டு ஒரு அறிக்கையை அவனுக்கு கொடுப்பார், மேடையிலே பேசுவார். ஐயா அவருக்கு இவ்வளோ நிலம் இருக்குது, இவ்வளோ நீச்சல் இருக்குது, இவ்வளோ சொத்து பத்து இருக்குது, இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சொத்து பத்து கூடுச்சுன்னா ஐயாவோட யோகியதைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்கன்னு போயிடுவார். அவன் என்ன பண்ணுவான், ஒரு பண்ணையார் இருக்கிறான், அவனுக்கு மாவட்ட செயலாளர் ஆக்கியாச்சு, அவனுக்கு இல்லை 500 பேர் கூலி தொழிலாளி இருப்பான், அவன் நிலத்தில் வேலை செய்கிறவன். அந்த கூலி தொழிலாளிக்கிட்ட தான் கௌரவம் போயிடக்கூடாதுன்னு சொத்தை விற்று செலவு பண்ணி ஆண்டியானவங்களாம் நிறையா பேர் இருக்கிறான். இது கடந்த கால வரலாறு. ஒருத்தன் சமூகத்துக்கு வேலை செய்கிறானா வாரி அணைச்சி வாடாயப்பான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறது ஒரு புத்திசாலித்தனமாக அவன் லாட்டு சீட்டு வைக்கிறான். நீ எப்படா பார்த்த லாட்டு சீட்டு வைக்கிறது? நீ எப்போ பார்த்த? ஏன்னா அந்த வீட்டில் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணது பெரிய குற்றமா? அவங்க அண்ணங்காரன் கொந்தளிக்கிறான், இவன் வந்ததுக்கப்புறம் தானே என் குடும்பத்தில் பிரச்சனைன்றான். யாரை கல்யாணம் பண்ணாரோ அவரோட அண்ணன் சொல்கிறாரு. நடந்துச்சா இல்லையா? எல்லா பத்திரிக்கை பேட்டிலையும் வந்துச்சா, டிவிலையும் பேட்டி கொடுத்தாருல்ல. அந்த குடும்பத்துக்கும் எதிரி நீயும் அவனை தூக்கி வெளியில் போட்டினா எவன் தான் அந்த சமூகத்துக்கு வேலை செய்ய வருவான்? எவன் இன்னைக்கு எதிர்காலத்தில் பெரியார் அம்பேத்கர் பேசுறது எவன் இருக்கான்? வரவன் முதல்ல இந்த சுத்தத்தன்மை பார்க்குறது இருக்குல்ல, இவனுக்கு மூக்கு பெருசாக இருக்குங்க, இவன் காது சின்னதாக இருக்குங்க, இந்த சுத்தத்தன்மையை முதல்ல விட்டு தொலைங்கடா. இதுதான்டா சனாதனன்றது, இதுதான் பார்ப்பனியம், இதுதான் பயங்கரவாதம். மனிதன் என்பவன் கழிவுகளோடு வந்தாலும் ஏற்றுக்க, பயணத்தினூடாகவே அந்த கழிவுகளை போக்கு, இதுதான் அறிவு. வந்தான்னா கப்புன்னு வாரி இழுத்து போட்டுக்கிட்டு ஒரு 4 கூட்டத்தை எக்ஸ்ட்ரா நடத்துறதுக்கு வழியை என்னடான்னு பார்க்குறது யோகிதை இல்லை. வரவனெல்லாம் அவன் இவனு குறை சொல்லி விரட்டி விட்டுக்கிட்டு நீ மட்டும் நான் அனாதை அணிக்க போறியா? திமுகவுக்கு அடியால் வேலை பார்க்குறதுக்கு வேணால் பயன்படுவேன். அப்படி அடியால் வேலை பார்க்குறியா, கூலி வாங்கிக்கிட்டாவது பார்க்குறியாடானா அதுவும் கிடையாது. ஓசியில் பார்த்துட்டு இயக்கத்தை பலி கொடுக்கறது. ஸோ இப்படியான சூழல் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் லாட் சீட்டு விற்ற பணம் தான் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னா எனக்கு ஃபுருப்பை கொடு, அல்லது அந்த வீட்டு பிள்ளைய கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு அதையாவது சொல்லு. அது சொல்கிறதுக்கு யோகிதை இருக்கா, நாணயம் இருக்குதா? ஏதோ படிக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணாங்க, இன்றைக்கி வந்து எந்திரிச்சு ஒரு இடத்துல நிற்கிறாரு, அதை பயன்படுத்திட்டு இன்றைக்கி சமூகத்தை தான் செய்ய முடியுமான்னு வராரு. உடனே இவரோட பணம் தான் விஜய்கிட்ட இருக்குது, இவர் தான் அந்த வீட்டுங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தாரு. நீ பக்கத்தில் இருந்து பார்த்தியா? இந்த விளக்கு பிடிக்கிற புத்தி இவங்களுக்கு இன்னும் போகவே இல்லை பார்த்தியா? எப்போ பாரு ஒரு விளக்க தூக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க பின்னாடியே. முதல்ல ஒரு மனிதனோட சிறப்புகளை கொண்டாடுவோம், நல்ல விஷயங்களை முதல்ல பாராட்டுவோம், அவனை நமக்கானவனாக மாற்றுவோம். புரியுதுங்களா? ஒருத்தர் உண்மையாக பேசிட்டு இருந்தாங்க, ஏங்க அவர்கிட்ட 1 லட்சம் கோடி ரூபா பணம் இருக்குதா மேலே இருந்துட்டு போட்ட உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, இதுவும் தவறு தானே. ஏன்னா முட்டா பையில முடிஞ்சால் அவனை உனக்கானவன் ஆக்கிட்டு 1 லட்சம் கோடி தூக்கி மக்கள்கிட்ட போடு, அது உன் புத்திசாலித்தனம். நீ 1 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு நீ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டு அவனை அனுப்பி வைக்கிறது இந்த மாமா வேலை பார்க்குறதாடா அவன் வேலை. புரியுதுங்களா? அதனால் கொஞ்சமாவது அறிவுபூர்வமாக யோசிக்கணும். ஒருத்தனை குற்றம் சொல்லி அவனை வந்து தனக்கு நேர் எதிராக நிப்பாட்டிடக்கூடாது. இதே ஒரு பாப்பானா இருந்தால், ஒரு சங்கரம் படமாக இருந்தால் நேரம் அவனை வாரி அணைச்சிருக்காது. புரியுதுங்களா? இதுதான் அரசியல். இப்படி தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தோழர்.